ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் 5:30 மணி ஆகுதுங்க. நம்ம மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வாழைப்பூ வச்சு தாங்க ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாழைப்பூ நீங்கள் எந்த விதத்தில் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது வாழைப்பூனே தெரியாமல் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சேனலில் எப்போவும் செய்கிற மாதிரி பிரியாணி தாங்க. இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சு இல்லை வேறு எந்த மாதிரியாவது புதுசாக பண்ணி கொடுத்தாலும் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிருங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்க சத்தும் போகாது, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. வாழைப்பூ கட் பண்ணும்போது மட்டும் தண்ணியில் 1 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்குள்ளே கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து கருக்காமல் இருக்கும். நம்ம வந்து வாய்க்கு தட்டுப்படாத அளவுக்கு ஓரளவுக்கு குட்டி குட்டியாக வாழைப்பூ கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சு விட்றலாங்க. எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் அதில் சேர்த்துக்கலாம். ஒரே ப்ராசஸ் தாங்க, ஆனால் நம்ம அதில் சேர்க்குற பொருள் மட்டும் மாறி மாறி வரும். அப்போ தான் வந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வாழைப்பூவோட கசப்பு தன்மையே சுத்தமாக இருக்காது. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌனாக வதங்க விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் புதினா மல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் விட்டுக்கோங்க. அந்த வாழைப்பூவில் இருக்கிற கசப்பு வந்து பெருசாக தெரியாமல் இருக்கும். வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி அந்த கச்சல் தன்மையே இருக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணி மாதிரி. ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதுக்கு பாஸ்மதி அரிசி சேர்க்க மாட்டேன். நம்ம நார்மல் பொன்னி அரிசி தாங்க போடுவேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொன்னி அரிசி நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு கலந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி செய்யும்போது அரிசி வந்து குலையவே குலையாதுங்க. எந்த கலந்து சாப்பாடு வச்சிங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வெந்துட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எங்கிட்ட ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நான் அவல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. சிவப்பு அவல் அதுதான் நான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு கப் தேங்காய் துருவி போட்டிருக்கேங்க. அது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி ஊற்றிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். நாட்டு சக்கரை வந்து 3/4 கப் போட்டிருக்கேங்க. 1 கப்பு அவல் பொடி எடுத்துக்கோங்களா, அதில் வந்து 3/4 கப்பு வந்து நாட்டு சக்கரை, காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்கேங்க. இது உண்மையிலே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பாப்பா உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறனால நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி கப்பில் நெய் தடவிட்டு அப்படியே நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான கேக் மாதிரி, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நானே இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன், ஆனால் செஞ்சு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவல் வந்து எப்பயுமே குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. அது சிவப்பு அவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சத்தாக இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம ஆவியில் வேக வச்சிட்டோன்னா கேக் ரெடி ஆயிரும். அது வெந்துட்டுருக்கட்டுங்க. அது வெந்துட்டுருக்கிறப்பயே நம்ம இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்ட்டு. அதனால தாங்க நான் அரிசியை ஃபஸ்ட்டு போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்கிறது. அவ்வளோதாங்க. நம்ம சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாங்க. சிம்பிளாக வெங்காயம் தயிர் மட்டும்தாங்க போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய சாப்பாடு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சு, அதனால் நைட்டே சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க. காலையில் வந்து தயிர் சாப்பாடும் சுண்டக்காய் வத்தலும் தாங்க. பாப்பாங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கம்முன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. டக்குன்னு காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிகிற மாதிரி இருக்கும் இது செய்கிற அன்றைக்கி மட்டும். அவ்வளோதாங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துர்லாம் நம்ம. இந்த பக்கம் வந்து கேக்கும் வெந்துருச்சு. அது கேக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கேக் மாதிரி தான் இருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு திருப்பி காமிச்சிங்கன்னா தானாகவே வந்துடும். நம்ம கத்தி வீட்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பராக அப்படியே பூ மாதிரி வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குதுன்ட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அவ்வளோதாங்க. கட் பண்ணி நம்ம அது ஸ்நாக்ஸுக்கு வச்சிடலாம்.
நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி லைட்டாக சாய்ச்சிங்கனாலே வந்துடுங்க. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. மணி 7 தான் ஆகுது. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள்ன்றனால டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. காலையிலத்துக்கு வந்து பழைய சாப்பாடு, சுண்டக்காய், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு கேக்கு, லஞ்சுக்கு வந்து வாழைப்பூ பிரியாணி, ரைத்தா தாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. பாப்பாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு தேவையான ஈஸியான, எஃபர்ட்லெஸ்ஸான, அதே சமயம் சத்தான, டேஸ்டான ரெசிபீஸ் வந்து நான் ரெகுலராக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்காங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.